அக்டோபர் 13 யூராலஜி அவேர்னஸ் டே. அன்றாட வாழ்க்கையில் தண்ணீர் குடிப்பது எவ்வளவு அவசியம் சார்? 60% நம்ம உடம்புல இருப்பது தண்ணீர் தான். 80% சிறுநீரகத்தில் இருப்பதும் தண்ணீர் தான். நம்ம உடம்புல இருந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் யூரின் மூலமா வெளியேற்றுவதற்கு தண்ணீர் எவ்வளோ அவசியங்கிறது இது மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. அப்படின்னா சார், ஒரு நாளைக்கு தண்ணீர் எவ்வளவு தேவைப்படும்? ஆண்களுக்கு 3ல இருந்து 3.5 லிட்டர், பெண்களுக்கு 2ல இருந்து 2.5 லிட்டர் தண்ணீர் அவசியம். விவசாயம் சார்ந்த வேலை செய்பவர்கள், ஃபீல்டு விசிட் போறவங்க, வெயில்ல அதிகமா டிராவல் பண்றவங்க தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு தண்ணீர் எவ்வளவு குடிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க சார். அது கூட ஃப்ரெஷ் ஜூஸ், கார்பனேட்டட் வாட்டர், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாமா சார்? தண்ணீருக்கு மாற்று தண்ணீரே தான். ஏன்னா நம்ம குடிக்கிற ஃப்ரெஷ் ஜூஸாக இருந்தாலும், கார்பனேட்டட் வாட்டராக இருந்தாலும், ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்காக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே சுகரும் கலரிஸும் இருக்கு. இது ரெண்டுமே தண்ணீர்ல இல்லை. ஸோ தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் வாட்டர். சார், இவ்வளவு நேரம் தண்ணீர் குடிக்கிறதோட அவசியத்தை பத்தி சொல்லியிருக்கீங்க. இப்ப தண்ணீர் குடிக்கலைன்னா என்ன ஆகும்? தண்ணீர் சரியா குடிக்கலன்னா நம்மளுக்கு சோர்வடைதல், தோல் வறட்சி, மூட் ஸ்விங், வெயிட் கெயின் இது காமனா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படும். சிறுநீரகத்திலையும் மூத்திரப்பையிலையும் கூடுதலா என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தொந்தரவுகள் வரலாம். என்னென்ன அப்படின்னா, சிறுநீரகத்திலையும் மூத்திரப்பையிலையும் கற்கள் ஃபார்ம் ஆகலாம். அது இல்லாம சிறுநீரகத்திலையும் மூத்திரப்பையிலையும் கிருமி தொற்று ஏற்படலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்டோன் ஃபார்மேஷன் as well as urinary tract infection. ஸோ தண்ணி ஒழுங்கா குடிச்சாலே 2 தொந்தரவுல இருந்து நம்மளுக்கு விடை பெறலாம். இதன் மூலமா உடல் ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் எவ்வளவு அவசியம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நன்றி, வணக்கம்.